வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மேட் இன் இந்தியா எ டைட்டன் ஸ்டோரி அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 6 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 50 to 55 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். டைட்டன் வாட்சஸை பற்றி தெரியாதவங்களே இந்தியாவில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஃபேமஸான ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி யார் யார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ட் டு எண்ட் ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ். எஸ்எஸ் தேசாய் அப்படின்னு சொல்லப்படுற டாட்டாவோட எம்ப்ளாயியும் அண்ட் அவரோட ஃப்ரெண்டான ஆகாஷும் சேர்ந்து இந்தியாவோட ஒரு யூனிக்கான வாட்ச் பிராண்ட் ஒன்றத்தை உருவாக்கலாம் அப்படின்ற கனவுகளோடு இருக்காங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா லக்ஸரி வாட்சஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து யூரோப்பில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு. ஸோ அதையே நம்ம மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு வந்து டாட்டா ஃபண்ட் பண்ணுறாரு. ஸோ இதை வச்சு இவங்க எப்படி வந்து அந்த டைட்டன் அப்படின்ற பிராண்டை உருவாக்குறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அண்ட் அந்த வாட்சை விற்கிறதுல என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இது எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்டாக மாறிச்சுன்ற மாதிரியான ஒரு எண்ட் டு எண்ட் ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ். பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக அதே நேரத்தில் இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். பொதுவாக நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு விதமான உத்வேகம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு சீரிஸாக தான் இது இருந்துச்சு. ஒரு விஷயத்தில் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்க, அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, அண்ட் படிப்படியாக அதை எப்படி பிளான் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜ்லையும் அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸு, அதெல்லாம் மீறி எப்படி ஒரு பாப்புலராக ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாக காட்டியிருந்தாங்க. அதுலேயும் அந்த தேசாய் அண்ட் ஆகாஷ் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அண்ட் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்லையும் நிறைய எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும். அதில் முக்கியமாக எம்எஸ்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர், அந்த நபரோட இன்புட் அண்ட் அவரோட ஐடியாஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த டைட்டனோட கமர்ஷியல் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே அந்த பீரியட் ஆஃப் டைமில் கேட்டிருப்போம். அந்த இதை இதில் காட்டினது அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான பிளானிங் போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீட்டாகவே இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல நீட்டான ஒரு சீரீஸ் தான். ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். அண்டு லாஸ்ட் எபிசோட்லலாம் கொஞ்சம் ட்ராமேட்டிக்கான ஒரு வேலை கொண்டு போயிருப்பாங்க. மற்றபடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.4 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.